ஏங்க அவர் தான் உங்க அருமை தெரியாம உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இன்னுமா அவரை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? அவர் என் மேல வச்சிருந்த அன்பு குறைவா இருந்தாலும் நான் அவர் மேல வச்சிருந்த அன்பு நிறைவானது. அவரை நான் டிவோர்ஸ் பண்ணியிருந்தா கூட அவரோட ஞாபகம் என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. உன்னோட மனசு எனக்கு நல்லா புரியுது நந்தினி. இவ்வளோ நாளா இந்த மனசை நீ வெளியில் காட்டாமல் மறைச்சிட்டு இருந்த. அதனால தான் என்னாலும் எதுவும் பேச முடியல. இப்போ மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ இரு, நான் செழியங்கிட்ட பேசுகிறேன். செல்வம், அதெல்லாம் வேணாம். பேசாமல் இருக்கியா? ஏன் விவாகரத்து ஆனவங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடாதா என்ன? உன்ன மாதிரி அவரவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம்ல. நீ இரு, நான் பேசுகிறேன். செல்வம், நான் சொல்றது பேசாம இருன்னு சொல்றேன்ல. செல்வம் வேண்டாம். செல்வம், செல்வம். ஹலோ செழியன் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் செல்வம் பேசுறேன். எந்த செல்வம்? சார், மெக்கானிக் செல்வம் சார், சென்னையில இருந்து பேசுறேன். நந்தினியோட ஃப்ரெண்டு. ஹலோ ஹலோ சாரி, ராங் நம்பர். ஹலோ. என்னங்க சொன்னாரு? ராங் நம்பர்னு ஃபோன் வச்சுட்டார். இதுக்கு தான் ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி அவர் பழைய செழியே இல்ல, நிறைய மாறிட்டாரு. எனக்காக நீ அவமானப்படாத செல்வம். தயவு செஞ்சு மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணாத. சரி சரி, என்னால வேலை கெடுது. முதல்ல போய் வேலையை பாருங்க. மேடம், வேலையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அண்ணி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். ஆமா ஆமா, அழுது அழுது எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலையை பார்ப்போம். நடிக்கிறாங்க. அவங்க மனசுல இன்னும் சரின்னு இருக்காரு. ஆமாங்க, மறுபடியும் நீங்க ஏதாவது முயற்சி எடுத்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். சரியான நேரம் பார்த்து நான் செழியன்கிட்ட பேசி எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சிடுறேன். இந்த விஷயத்த நீ நந்தினி கிட்ட சொல்லாத. சரிங்க, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. பழம் கட் பண்ண சொன்னேனே, என்னாச்சு? கட் பண்ணிட்டேங்க. இதோ கொடுத்து அனுப்புறேன். இந்தா, இத கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. ஏய் ரேவதி, ஏதோ பத்திரத்துக்குள்ள வெத்து பத்திரத்தை வச்சு உங்க அப்பாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்க போறேன்னு சொன்னல. உங்க அப்பா இப்ப போதையில தான் இருக்காரு. இந்த நேரம் பார்த்து கையெழுத்து வாங்க வேண்டியதானே? அம்மா, எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியாயிர. சரி போ. அப்பா, ஆப்பிள். இது போதுமா? வேற ஏதாவது ஆம்லெட், ஆஃப் பாயில் இந்த மாதிரி வேணுமாப்பா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் கேட்டேன். போட சொல்லு. அம்மா, அப்பாக்கு ஒரு ஆம்லெட், வெங்காயம் அதிகமா, அப்படியே பெப்பர் அதிகமா போட்டு ஒரு ஆஃப் பாயில் ஒண்ணு. சரிம்மா. ஆஃப் பாயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேப்பா, அதனால தான் சொன்னேன்ப்பா. ஏண்டி, உன் அப்பா போதையில இருக்கும்போதே கையெழுத்து வாங்கலாம்ல? நிதானத்துல இருக்கும்போது அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்க முடியாதுடி. சொன்னா கேளுடி. அம்மா, நீ முதல்ல ஆம்லெட்டை போட்டு கொடு, எல்லாம் எனக்கு தெரியும். எப்படியாவது போ, சொன்னா கேட்க மாட்டேன். இந்தா போய் கொடு. பெப்பர் போதுமா இல்ல இன்னும் போடணுமா? வேற ஏதாவது வேணுமாப்பா? வேணா கேக்குறேன்.
போ. அம்மா, என்னடி? அப்பையில இருந்து கையெழுத்து வாங்கன்னு சொன்னியே. அப்ப அவரு லேசான போதையில தான் இருந்தாரு. இப்பதான் நிதானத்தை இழந்திருக்காரு. அதனால ஏமாத்தி கையெழுத்து வாங்க இதுதான் கரெக்டான நேரம். பாத்திரி. என்னது? டாக்குமெண்ட் பா. சங்கரலிங்க வந்து கொடுத்துட்டு போனாரு. உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி வைக்க சொன்னாரு. சங்கர்லிங்கம்மா? ஆமாங்க, நாளைக்கு ஏதோ இடம் கிரயம் பண்ண போறீங்களாமே வேளச்சேரிக்கு பக்கத்துல. அதான் ராத்திரியே கையெழுத்து வாங்கி வைக்க சொன்னாரு. காலையில சீக்கிரமா போய் வேலையெல்லாம் பார்க்கணுமாமே. உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா. இந்தாங்க. என்னப்பா, என்னாச்சு? கையெழுத்து போடலையா? காலையில் போட்டுறேம்மா. என்ன யோசிக்கிற? காலையில் போட்டுறேம்மா. இதை கொண்டு போய் உள்ள இந்த அண்ணே, நான் சங்கர்லிங்க பேசுறேண்ணே. பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்களா? என்ன கையெழுத்து? அண்ணே, என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? அண்ணி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? பத்திரத்தை கொடுக்கலையா? ஓ, அதுவா? கொடுத்தா. அதான் காலையில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னென்ன மறந்துட்டீங்களா? நாளைக்கு திருவண்ணாமலை கோர்ட்ல ஒரு கேஸ்ல நீங்க ஆஜராகணும்னே. காலையில 5:30 கிளம்புனா தானே நீங்க கோர்ட்டுக்கு போய் சேர முடியும். ஆமா இல்ல? அதனால நீங்க நைட்டே கையெழுத்து போட்டு அண்ணிகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் நாளைக்கு காலையில வந்து வாங்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்து ஆக வேண்டியதை பார்ப்பேன். நீங்க மத்தியானம் வந்து கையெழுத்து போட வசதியா இருக்கும்ல? நீ சொல்றதும் சரிதான். நான் இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சரிண்ணே. ஏய், அந்த பத்திரத்தை கொண்டா. நாளைக்கு காலையில் திருவண்ணாமலை போகிறேன். இப்போயே கையெழுத்து போட்டுறேன். என்னப்பா, என்னாச்சு? என்னமோ ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே பாடுது. இல்லையப்பா, எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. இது ஏதோ இருக்கு. ஆமாம், நீ ஏன் இப்படி பதட்டமாக இருக்க? இல்லையே, நான் சாதாரணமாக தானே இருக்கேன். என்ன, நான் போதையில் இருக்கேன்னு பார்க்குறியா? எப்போவுமே நான் தண்ணி வச்சா நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு இருப்ப. உங்கள் அம்மா தான் எனக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பா. ஆனால் இன்றைக்கி என்னடா இருந்தால் நீ விழுந்து விழுந்து கவனிக்கிற, உங்கள் அம்மா அமைதியாக இருக்கா. என்ன, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சதி பண்ணி இந்த பத்திரத்தோட வெத்து பத்திரத்தையும் வச்சு எங்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? என்னப்பா நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு புத்தி கிடையாது.
நீ கோவப்படுறத பார்த்தா தப்பு நடக்கலைன்னு தான் தோணுது. எதுக்கும் நான் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டே கையெழுத்து போடுறேன். மங்களம், என்னங்க? நீ போய் என் கண்ணாடி எடுத்துட்டு வா. சரிங்க. ஓடி. என்னங்க, உங்க கண்ணாடி இங்க காணுங்க. கார்லயே வச்சிட்டீங்களோ என்னவோ? அப்படியே கையெழுத்து போடுங்களேன். ஏய், டாலில் தாண்டே வச்சிருக்கேன், நல்லா தேடிப்பார். கொஞ்சம் உளர்னா போதையில் இருக்கான்னு நினச்சிட்டு எது வேணா பேசுவியா? தேடி பாரு. பாக்குறேங்க. என்ன கடைசியால நான் இல்லைங்க, இந்த கிடைச்சிருச்சு, இதோ வரேன். இந்தாங்க. வெத்து பத்திரத்தை வேற இவ உள்ள வச்சிருக்காளே. உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ தெரியலையே. எல்லாம் கரெக்டாக இருக்கு. எங்கே ஏதாவது இதோடு சேர்த்து வெத்து பத்திரத்தை வச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகிறோம்லன்னு பயந்தேன். பரவாயில்ல, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ராஜசேகர் அவ்வளோ ஈஸியாக யாராலும் ஏமாற்ற முடியாது. இந்த காலையில் செங்கலிங்கத்தை பத்திரமா சேர்த்துரு. சரிங்க. என்னடி, அதான் கையெழுத்தெல்லாம் போட்டோம்ல, கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு இன்னொரு ஆம்லெட் போட்டு கொண்டா போ. சரிங்க. ஏண்டி, வெத்து பத்திரத்தை உள்ள வச்சு மாட்டிக்க போறோமேன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லா பத்திரத்திலையும் எழுதி இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. வெத்து பத்திரத்தை உள்ள வச்சியா இல்ல கடைசி நேரத்துல முடிவை மாத்திக்கிட்டியா? நான் முடிவை மாத்திக்கலாமா? அப்பாவோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கேன். என்னடி சொல்ற? இதுதான் சங்கரலிங்க கொடுத்த ஒரிஜினல் பத்திரம். இது நான் உள்ள வச்ச வெத்து பத்திரம். வெத்து பத்திரமா? எழுதி இருக்கேடி. இந்த எழுத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. எப்படி வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கின பாத்தியா? என்னடி இது? என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்திருக்க. அம்மா,
உன் புருஷனை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஒரிஜினல் பத்திரத்துல இருக்கிற பிரிண்டட் மேட்டரை இந்த கண்ணாடி பேப்பர்லயும் பிரிண்ட் பண்ணி வெத்து பத்திரத்துல ஒட்டி ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டேன். நாளையில இருந்து அவருக்கு எப்படி தண்ணி காட்டுறேன்னு பாரு. ஏய் ஆம்லெட் என்னடா ஆச்சு? இதோங்க போட்டுட்டு இருக்கேங்க. ஆம்லெட்டா கேக்குறீங்க? நாளைக்கு இருக்க உங்களுக்கு ஆப்பு.